வணக்கம் மக்களே, நான் உங்கள் மலர் பேசுறேன். நான் ஸ்கோர் கிளவர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். இன்னைக்கு மே 15, 2026 அன்னைக்கு த ஹிந்துல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை நாம ஈஸியா தமிழ்ல பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். இந்த பாட்காஸ்ட் ஒரு சின்ன பிரேக் டவுன் தான். டெய்லி எடிட்டோரியல்ஸோட ரொம்ப டீடைல்டு பிரேக் டவுன் வேணும்னா நம்மளோட எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைட் இங்கிலீஷும் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோனும் தெளிவா விளக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எடிட்டோரியலுக்கும் எக்ஸாம் ஸ்டாண்டர்ட் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அங்கே இருக்கு. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கோர் கிளவர் தினமும் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரிஸ் பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல டோட்டலி ஃப்ரீயா கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நான் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு புரியலனா தாராளமா ஆடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் சத்தமா 2 தடவை படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் தினமும் இப்படி பிராக்டிஸ் பண்ணா வெறும் 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலா இம்ப்ரூவ் ஆகுறத நீங்களே பாப்பீங்க. சரி, வாங்க இன்னைக்கான முதல் எடிட்டோரியலை பார்க்கலாம். முதல் எடிட்டோரியலோட டைட்டில் என்னன்னா, கூலிங் டாக்ட்ரின் ஆன் இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்ட்ரீம் ஹீட். அதாவது கடுமையான வெப்பத்திற்கு இந்தியாவின் எதிர்வினை பற்றிய குளிரூட்டும் கொள்கை. சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சஸ் டு சேஃப் இன்டோர் டெம்பரேச்சர்ஸ் மஸ்ட் பி அ பப்ளிக் ஹெல்த் என்டைட்டில்மெண்ட். பாதுகாப்பான உட்புற வெப்பநிலையை பெறுவது ஒரு பொது சுகாதார உரிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓவர் த பாஸ்ட் டெக்கேட், கடந்த 10 வருடங்களாக இந்தியாஸ் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்ட்ரீம் ஹீட், கடுமையான வெப்பத்திற்கு இந்தியாவின் எதிர்வினை, ஹஸ் செட்டில்ட் இன்டு அ ஃபெமிலியர் கொரியோகிராஃபி, ஒரு பழக்கமான நடன அசைவு போல மாறிவிட்டது. கொரியோகிராஃபி அப்படின்னா நடன அசைவுகளை அமைப்பது. இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற அதே வழக்கமான செயல்களை குறிக்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க. சம்மர் கம்ஸ், கோடைக்காலம் வருகிறது. அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA, மேலும் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA ரீகர்ஜிடேட்ஸ் இட்ஸ் டேலி ஆஃப் ரைசிங் ப்ரிப்பேர்ட்னஸ், தனது அதிகரித்து வரும் தயார் நிலையின் பட்டியலை மீண்டும் ஒப்பித்து காட்டுகிறது. ரீகர்ஜிடேட்ஸ் அப்படின்னா விழுங்கியதை மீண்டும் வெளியே கக்குவது. இங்க பழசையே திரும்ப திரும்ப சொல்றத குறிக்குது. டேலி அப்படின்னா பட்டியல் அல்லது கணக்கு. The 16th Finance Commission has gone further. 16வது நிதிக்குழு இன்னும் ஒரு படி மேலே சென்று recommending that heat waves be notified as a national disaster. வெப்ப அலைகளை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்துள்ளது. A designation that would unbolt the door to dedicated central funding. இந்த அறிவிப்பு இதற்கென பிரத்யேகமாக மத்திய அரசின் நிதியை பெறுவதற்கான கதவை திறக்கும். Unbolt அப்படின்னா தாழ்பாழை திறப்பது. But the heat action plan, ஆனால் வெப்ப செயல் திட்டம், as currently conceived, தற்போது வடிவமைக்கப்பட்டுள்ளபடி, has reached the limits of what it can do. அது செய்யக்கூடியவற்றின் எல்லைகளை எட்டிவிட்டது. Even the NDMA concedes, NDMA-வே ஒப்புக்கொள்கிறது, that the quality of these plans is uneven. இந்த திட்டங்களின் தரம் சீராக இல்லை என்பதை. Several are imitations of plans drafted elsewhere. பல திட்டங்கள் வேறெங்கோ உருவாக்கப்பட்ட திட்டங்களின் நகல்களாகவே உள்ளன. Concede அப்படின்னா ஒரு உண்மையை ஒப்புக்கொள்வது. அன்ஈவன் அப்படின்னா சமமாக அல்லது சீராக இல்லாதது. Where implementation happens at all, எங்காவது இது செயல்படுத்தப்பட்டால் it leans heavily on short-term palliatives. அது குறுகிய கால தற்காலிக தீர்வுகளையே பெரிதும் சார்ந்துள்ளது, such as water kiosks, public advisories and shaded waiting areas at bus stops. அதாவது தண்ணீர் பந்தல்கள், பொதுமக்களுக்கான அறிவுரைகள் மற்றும் பேருந்து நிறுத்தங்களில் நிழலுடன் கூடிய காத்திருப்பு பகுதிகள் போன்றவை. Palliatives அப்படின்னா ஒரு நோயையோ அல்லது பிரச்சனையையோ முழுமையா குணப்படுத்தாம அதோட தீவிரத்தை மட்டும் தற்காலிகமா குறைக்கும் தீர்வுகள். While these measures save lives at the margins, இந்த நடவடிக்கைகள் ஒரு சிறிய அளவில் உயிர்களை காப்பாற்றினாலும் they do not alter the underlying exposure of the tens of millions of Indians. பல கோடி இந்தியர்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை அபாயத்தை இவை மாற்றுவதில்லை. Who work, commute and sleep in conditions, அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வேலை செய்கிறார்கள், பயணம் செய்கிறார்கள் மற்றும் தூங்குகிறார்கள் என்றால் that are becoming in the most clinical sense of the word biologically untenable. வார்த்தையின் மிக துல்லியமான அர்த்தத்தில் உயிரியல் ரீதியாக வாழ முடியாத ஒன்றாக மாறி வருகிறது. கம்யூட் அப்படின்னா தினமும் வேலைக்கு சென்று திரும்புவது. கிளினிக்கல் சென்ஸ் அப்படின்னா மிக துல்லியமான அல்லது அறிவியல் பூர்வமான அர்த்தம். அன்டெனபிள் அப்படின்னா தாக்குப்பிடிக்க முடியாத அல்லது நிலைநிறுத்த முடியாத.
What India needs is something larger and more ambitious. இந்தியாவுக்கு தேவையானது இன்னும் பெரிய மற்றும் அதிக லட்சியம் கொண்ட ஒன்று. A national cooling doctrine, அதாவது ஒரு தேசிய குளிரூட்டும் கொள்கை. A scalable framework, விரிவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு. That treats sustained access to safe indoor temperatures, பாதுகாப்பான உட்புற வெப்பநிலையை தொடர்ந்து பெறுவதை a public health entitlement to be guaranteed, உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு பொது சுகாதார உரிமையாக கருதும் ஒரு கட்டமைப்பு. டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை அல்லது கோட்பாடு, ஸ்கேலபிள் அப்படின்னா தேவைக்கேற்ப விரிவாக்கக்கூடிய, என்டைட்டில்மெண்ட் அப்படின்னா உரிமை. The doctrine must begin where the harm is most acute. இந்த பாதிப்பு எங்க மிக தீவிரமாக இருக்கிறதோ அங்கிருந்து இந்த கொள்கை தொடங்க வேண்டும். Mandatory minimum cooling standards for indoor workplaces. உட்புற பணியிடங்களுக்கு கட்டாய குறைந்தபட்ச குளிரூட்டும் தரநிலைகள். ஃபேக்டரிஸ், கடவுன்ஸ், கமர்ஷியல் கிச்சன்ஸ், கால் சென்டர்ஸ், டெலிவரி ஹப்ஸ், அதாவது தொழிற்சாலைகள், கிடங்குகள், வணிக சமையலறைகள், கால் சென்டர்கள், டெலிவரி மையங்கள் ஆகியவற்றில் பேக்ட் பை அன் ஆனஸ்ட் அண்ட் ஃபேர் இன்ஸ்பெக்ஷன் ரெஜிம், நேர்மையான மற்றும் நியாயமான ஆய்வு முறையின் ஆதரவோடு இது இருக்க வேண்டும். அக்யூட் அப்படின்னா மிக தீவிரமான, ரெஜிம் அப்படின்னா ஒரு முறை அல்லது அமைப்பு. Technology will have to do the heavy lifting. இதில் தொழில்நுட்பம் தான் பெரும் பங்கை வகிக்க வேண்டும். By deploying passive cooling materials, அதாவது தானாகவே குளிர்ச்சியை கொடுக்கும் பொருட்களை பயன்படுத்துவதன் மூலமும், reflective roofing deployed at scale, வெப்பத்தை பிரதிபலிக்கும் கூரைகளை பெரிய அளவில் அமைப்பதன் மூலமும், district cooling systems for dense urban zones, நெருக்கமான நகர்ப்புற பகுதிகளுக்கு மாவட்ட அளவிலான குளிரூட்டும் அமைப்புகளை உருவாக்குவதன் மூலமும், and cheaper more efficient air conditioning, மேலும் மலிவான அதிக திறன் கொண்ட air conditioning மூலமும், calibrated for the peculiarities of Indian grids. இது இந்திய மின் கட்டமைப்புகளின் தனித்துவங்களுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும். Do the heavy lifting அப்படின்னா ஒரு வேலையோட கடினமான பகுதியை செய்வது. Deploying அப்படின்னா செயல்படுத்துவது அல்லது பயன்படுத்துவது. Calibrated அப்படின்னா துல்லியமாக சரி செய்யப்பட்ட. Peculiarities அப்படின்னா தனித்துவமான குணங்கள். Grid அப்படின்னா மின்சார விநியோக கட்டமைப்பு. But the problem cannot be solved. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது by importing solutions designed for the temperate wealthy economies of the global north. உலகளாவிய வடக்கில் உள்ள மிதமான சீதோஷ்ண நிலை கொண்ட பணக்கார நாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட தீர்வுகளை இறக்குமதி செய்வதன் மூலம். Temperate அப்படின்னா மிதமான சீதோஷ்ண நிலை கொண்ட, wealthy அப்படின்னா பணக்கார, global north அப்படின்னா உலகளாவிய வடக்கில் உள்ள நாடுகளை குறிக்குது. India's heat is wetter, longer and more humid. இந்தியாவின் வெப்பம் அதிக ஈரப்பதம் கொண்டது, நீண்ட காலம் நீடிப்பது மற்றும் புழுக்கம் நிறைந்தது than the dry European summers that produced much of the existing cooling literature. அந்த ஐரோப்பிய கோடை காலம்தான் தற்போதுள்ள குளிரூட்டும் தொடர்பான பல ஆராய்ச்சிகளை உருவாக்கியுள்ளன. Humid அப்படின்னா காற்றில் அதிக ஈரப்பதமும் புழுக்கமும் இருப்பது. Literature அப்படின்னா இங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் அல்லது புத்தகங்களை குறிக்குது. Most Indians cannot afford the energy bills. பெரும்பாலான இந்தியர்களால் அதிக மின் கட்டணங்களை செலுத்த முடியாது. That Western style mechanical cooling implicitly assumes. மேற்கத்திய பாணியிலான இயந்திர குளிரூட்டல் மறைமுகமாக எதிர்பார்க்கும் மின் கட்டணங்களை. As the grid in India, ஏனெனில் இந்தியாவின் மின் கட்டமைப்பு even on its best days, அதன் மிக சிறந்த நாட்களில் கூட can supply at most 60% of its installed capacity. அதன் நிறுவப்பட்ட திறனில் அதிகபட்சம் 60% மட்டுமே விநியோகிக்க முடியும். Afford அப்படின்னா ஒரு பொருளை வாங்குவதற்கு அல்லது செலவு செய்வதற்கு வசதி இருப்பது. Implicitly அப்படின்னா நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக உணர்த்துவது. There is no quick fix on offer. இதில் வழங்குவதற்கு எந்த உடனடி தீர்வும் இல்லை. But to keep printing heat action plans. ஆனால் வெப்ப செயல் திட்டங்களை மட்டும் அச்சிட்டு கொண்டே இருப்பது while indoor temperatures climb. உட்புற வெப்பநிலை உயரும்போது is no longer a serious answer. என்பது இனிமேல் ஒரு முறையான பதிலாக இருக்க முடியாது. It is theater. இது வெறும் நாடகம்தான். இந்த முதல் எடிட்டோரியலோட டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கிரிட்டிக்கலாக இருக்கு. ஏன்னா ஆத்தர் தற்போதுள்ள வெப்ப செயல் திட்டம் சரியில்லை, அது வெறும் நாடகம் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கிறாரு. சரி, ரெண்டாவது எடிட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வொக்காபுலரிஸ், idioms and phrases, அப்புறம் phrasal verbs எல்லாத்தையும் ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம். இந்த ஆப் ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை படிக்கும்போது அதை நீங்க எப்போ மறப்பீங்கன்னு இந்த ஆப்பே ப்ரெடிக்ட் பண்ணி உங்களை கரெக்டான நேரத்துல ரிவைஸ் பண்ண வைக்கும். இதனால நீங்க படிச்சதை எப்பவுமே மறக்க மாட்டீங்க. அப்புறம் நம்ம இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். அதனால உங்களோட லைக், குறைஞ்சது 5 ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, வாங்க இப்போ ரெண்டாவது எடிட்டோரியலை பார்க்கலாம். இதோட டைட்டில் என்னன்னா பர்ஸ்டிங் அட் தி சீம்ஸ்,
ஆன் த ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன். பணவீக்க உயர்வு எல்லை மீறி போறது பத்தி இது பேசுது. இதோட சப்டைட்டில் த கரண்ட் ரைஸ் இன் இன்ஃப்ளேஷன் இஸ் நாட் டிரான்சியன்ட் பட் சிஸ்டமிக். அதாவது தற்போதுள்ள பணவீக்க உயர்வு தற்காலிகமானது அல்ல, இது அமைப்பு ரீதியானது அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாஸ் ஏப்ரல் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன். இந்தியாவின் ஏப்ரல் மாத சில்லறை பணவீக்கம் at a 13-month high of 3.48%. 13 மாதங்களில் இல்லாத அளவாக 3.48% உள்ளது. is only marginally higher. இது சற்று மட்டுமே அதிகம். than its March print of 3.4%. மார்ச் மாத அளவான 3.4%ஐ விட. and continues to remain deceptively benign. மேலும் இது தொடர்ந்து ஏமாற்றும் வகையில் ஆபத்தற்றதாகவே காணப்படுகிறது. இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம், அதாவது பொருட்களின் விரைவாசி உயர்வு. மார்ஜினலி அப்படின்னா மிக சிறிய அளவில். டிசெப்டிவ்லி அப்படின்னா ஏமாற்றும் விதமாக. பினைன் அப்படின்னா தீங்கு விளைவிக்காத அல்லது ஆபத்தற்ற. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் ஹஸ் மோர் தென் டபுள்ட். மொத்த விற்பனை பணவீக்கம் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது. to 8.3% in April from 3.88% in March. மார்ச் மாதத்தில் 3.88% இருந்ததிலிருந்து ஏப்ரலில் 8.3%. a 42-month high. இது 42 மாதங்களில் இல்லாத அதிகபட்ச அளவாகும். signaling that இது எதை குறிக்கிறது என்றால் substantial upstream price pressures. கணிசமான தொடக்கநிலை விலை அழுத்தங்கள் are still working their way through the economy. இன்னும் பொருளாதாரம் முழுவதும் ஊடுருவிச் சென்று கொண்டிருக்கின்றன. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மொத்த விற்பனை மட்டத்தில் ஏற்படும் விலை உயர்வு. அப்ஸ்ட்ரீம் பிரைஸ் பிரஷர்ஸ் அப்படின்னா கச்சா பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் ஆரம்ப கட்டத்திலேயே ஏற்படும் விலை ஏற்றங்கள். அன்சர்ப்ரைசிங்லி, ஆச்சரியப்படத்தக்க வகையில் இல்லாமல், the spike in the wholesale price index WPI has been led. மொத்த விற்பனை விலை குறியீட்டின் WPI-இன் இந்த உயர்வு எதனால் வழிநடத்தப்பட்டது என்றால் by soaring fuel and power prices. கிடுகிடுவென உயரும் எரிபொருள் மற்றும் மின்சார விலைகளால். which rose 24.71%. அது 24.71% அதிகரித்துள்ளது. while petroleum and natural gas prices surged 67.2%. அதே சமயம் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகள் 67.2% உயர்ந்துள்ளன. ஸ்பைக் அப்படின்னா திடீர் உயர்வு. சோரிங் அப்படின்னா மிக வேகமாக உயரும். சர்ஜ்ட் அப்படின்னா பெருமளவில் அதிகரித்தது. This clearly indicates that இது தெளிவாக எதை காட்டுகிறது என்றால் the full impact of rising energy costs, அதிகரித்து வரும் எரிசக்தி செலவுகளின் முழு தாக்கமும் has not yet been passed on to end consumers. இன்னும் இறுதி நுகர்வோருக்கு முழுமையாக மாற்றப்படவில்லை என்பதை. However, such a pass-through now appears imminent. இருப்பினும் அப்படி நுகர்வோர் மீது சுமை மாற்றப்படுவது இப்போது தவிர்க்க முடியாததாக தெரிகிறது. பாஸ் த்ரூ அப்படின்னா ஒரு செலவை அடுத்தவர் மீது ஏற்றுவது. இம்மினன்ட் அப்படின்னா விரைவில் நடக்கப் போகிற அல்லது தவிர்க்க முடியாத. யூனியன் பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி ரீசென்ட்லி இண்டிகேட்டட் தட் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி சமீபத்தில் சுட்டிக்காட்டினார் that the center may have little choice. மத்திய அரசுக்கு வேறு வழியே இல்லை என்பதை. but to raise retail petrol and diesel prices. சில்லறை பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை உயர்த்துவதை தவிர. with public sector oil marketing companies reportedly absorbing, பொதுத்துறை எண்ணெய் விற்பனை நிறுவனங்கள் சுமையை ஏற்றுக்கொள்வதாக கூறப்படுவதால் under recoveries of nearly 30,000 crore rupees a month, மாதம் ஒன்றுக்கு சுமார் 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைந்த வருவாயை. since the US-Israeli war with Iran began, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுடன் போரை தொடங்கியதிலிருந்து. அண்டர் ரிகவரிஸ் அப்படின்னா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் செலவை விட குறைவான விலைக்கு விற்கும்போது ஏற்படும் இழப்பு. எனி இன்க்ரீஸ் இன் ரீட்டெயில் ஃபியூவல் பிரைசஸ், சில்லறை எரிபொருள் விலையில் ஏற்படும் எந்த ஒரு உயர்வும் வில் ஹாவ் எக்கானமி வைட் இம்ப்ளிகேஷன்ஸ், பொருளாதாரம் முழுவதும் அதன் விளைவுகளை ஏற்படுத்தும். இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா விளைவுகள் அல்லது தாக்கங்கள். ஏப்ரல் ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ஹஸ் ஆல்ரெடி பீன் ட்ரிவன் சீஃப்லி பை ஃபுட்.
ஏப்ரல் மாத சில்லறை பணவீக்கம் ஏற்கனவே முக்கியமாக உணவால் தான் உந்தப்பட்டுள்ளது. வித் த கன்சியூமர் ஃபுட் பிரைஸ் இண்டெக்ஸ் ரைசிங், நுகர்வோர் உணவு விலை குறியீடு உயர்ந்ததால் to 4.2% from 3.87% in March. மார்ச் மாதத்தில் 3.87% இருந்ததிலிருந்து 4.2%. Predictably, எதிர்பார்த்தபடி restaurants and accommodation services witnessed among the sharper increases. உணவகங்கள் மற்றும் தங்குதல் சேவைகள் மிக கடுமையான விலை உயர்வுகளை கண்டன. Reflecting the cascading effect of rising commercial LPG prices. இது அதிகரித்து வரும் வர்த்தக ரீதியான LPG விலைகளின் தொடர் விளைவை பிரதிபலிக்கிறது. cascading effect அப்படின்னா ஒரு செயல் சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்த பல விளைவுகளை ஏற்படுத்துவது. The price of the widely used 19.2 kg commercial LPG cylinder has risen by roughly 850 to 1000 rupees over revisions. திருத்தங்களின் மூலம் தோராயமாக 850 முதல் 1000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. Since the conflict began, இந்த மோதல் தொடங்கியதிலிருந்து. While the 5 kg canister has reportedly seen increases of over 200 rupees. அதே சமயம் 5 கிலோ சிறிய சிலிண்டர் 200 ரூபாய்க்கு மேல் விலையேற்றத்தை கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. In several markets, பல சந்தைகளில். canister அப்படின்னா சிறிய அளவிலான உருளை அல்லது சிலிண்டர். The canister is extensively used by migrant wage labor across the country. இந்த சிறிய சிலிண்டர் நாடு முழுவதும் புலம்பெயர்ந்த தினக்கூலி தொழிலாளர்களால் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. Directly feeding into food basket costs. இது நேரடியாக உணவு செலவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. And potentially dampening consumption demand. மேலும் நுகர்வு தேவையை குறைக்கும் வாய்ப்பையும் உருவாக்குகிறது. Extensively அப்படின்னா பரவலாக. Dampening அப்படின்னா ஒரு விஷயத்தின் தீவிரத்தை அல்லது அளவை குறைப்பது. Consumption demand அப்படின்னா மக்கள் பொருட்களை வாங்கும் தேவை. This comes even as Prime Minister Narendra Modi has appealed to people. பிரதமர் நரேந்திர மோடி மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ள நிலையிலும் இது நடக்கிறது. To refrain from extravagant spending on weddings and travel abroad. திருமணங்கள் மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஆடம்பரமாக செலவழிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று. And to cut back on buying precious metals for a year. மேலும் ஒரு வருடத்திற்கு விலை மதிப்பற்ற உலோகங்கள் வாங்குவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும். Refrain அப்படின்னா ஒரு செயலை செய்வதிலிருந்து விலகியிருப்பது. Extravagant அப்படின்னா அளவுக்கு அதிகமான ஆடம்பர செலவு. Precious metals அப்படின்னா தங்கம், வெள்ளி போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள். Consequently, the center doubled import duties on gold and silver. இதன் விளைவாக மத்திய அரசு தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை 2 மடங்காக உயர்த்தியது. In an attempt to discourage safe haven investments, பாதுகாப்பான முதலீடுகளை ஊக்குவிக்காமல் இருப்பதற்கான ஒரு முயற்சியாக. And ease pressure on the rupee. மேலும் ரூபாயின் மீதான அழுத்தத்தை குறைக்க. Which has depreciated by nearly 8.5% against the US dollar in the past 2.5 months since the conflict began. இந்த மோதல் தொடங்கிய கடந்த 2.5 மாதங்களில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சுமார் 8.5% சரிந்துள்ளது. இம்போர்ட் டியூட்டிஸ் அப்படின்னா இறக்குமதி வரி. சேஃப் ஹேவன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா பொருளாதார நெருக்கடி காலங்களில் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பாக செய்யப்படும் முதலீடுகள். டிப்ரிஷியேட்டட் அப்படின்னா மதிப்பு குறைவது. ஃபார் கான்டெக்ஸ்ட், ஒரு புரிதலுக்காக சொல்வதானால், the rupee had depreciated by roughly 2 to 3% annually on average. ரூபாய் மதிப்பு சராசரியாக ஆண்டுக்கு தோராயமாக 2 முதல் 3% வரை சரிந்தது. Over the previous 5 fiscal years, கடந்த 5 நிதியாண்டுகளில். Fiscal years அப்படின்னா நிதியாண்டுகள். The current slide is therefore exceptionally sharp. எனவே தற்போதைய சரிவு வழக்கத்திற்கு மாறாக மிக கடுமையாக உள்ளது. ஸ்லைட் அப்படின்னா சரிவு. It is increasingly evident that இது மேலும் தெளிவாகிறது. Retail inflation is bursting at the seams. சில்லறை பணவீக்கம் எல்லை மீறி வெடிக்கப் போகிறது என்பது. And will likely find fuller expression in the months ahead. மேலும் வரும் மாதங்களில் அது அதன் முழு வீரியத்தையும் காட்டும் வாய்ப்புள்ளது. Bursting at the seams என்பது ஒரு இடியம். ஒரு சட்டை அல்லது பை அளவுக்கு அதிகமா நிரம்பி தையல் பிரிந்து வெடிக்கும் நிலையில் இருக்கிறத இது குறிக்கும். இங்க பணவீக்கம் கட்டுக்கடங்காமல் போறத சொல்லியிருக்காங்க.
The sharp divergence between the CPI and WPI suggests that நுகர்வோர் விலை குறியீட்டிற்கும் மொத்த விலை குறியீட்டிற்கும் இடையிலான கடுமையான முரண்பாடு எதை காட்டுகிறது என்றால், producers are still absorbing a significant share of rising costs. உற்பத்தியாளர்கள் இன்னும் அதிகரித்து வரும் செலவுகளில் கணிசமான பங்கை தாங்கிக் கொள்கிறார்கள் என்பதை. A situation that is unlikely to remain sustainable. இந்த நிலை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. டைவர்ஜென்ஸ் அப்படின்னா விலகிச் செல்வது அல்லது வேறுபாடு. சஸ்டெய்னபிள் அப்படின்னா நீண்ட காலத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடிய. This leaves the Reserve Bank of India with limited room. இது இந்திய ரிசர்வ் வங்கிக்கு மிக குறைந்த வாய்ப்பையே அளிக்கிறது. But to eventually tighten monetary policy, இறுதியாக பணவியல் கொள்கையை கடுமையாக்குவதை தவிர, to keep inflation within its tolerance band of 2 to 6%. பணவீக்கத்தை அதன் ஏற்பு வரம்பான 2% முதல் 6%த்திற்குள் வைத்திருக்க மானிட்டரி பாலிசி அப்படின்னு. பணவீக்கத்தை அதன் ஏற்பு வரம்பான 2% முதல் 6%த்திற்குள் வைத்திருக்க மானிட்டரி பாலிசி அப்படின்னா நாட்டின் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தும் ரிசர்வ் வங்கியின் கொள்கை. டாலரன்ஸ் பேண்ட் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரம்பு. வாட் இஸ் அன்ஃபோல்டிங் இஸ் நாட் மியர்லி டிரான்சியன்ட் இன்ஃப்ளேஷன். தற்போது நடந்து கொண்டிருப்பது வெறும் தற்காலிக பணவீக்கம் மட்டுமல்ல. ட்ரிவன் பை கமாடிட்டி வாலட்டாலிட்டி. கமாடிட்டி பொருட்களின் நிலையற்ற தன்மையால் உந்தப்பட்ட பட் ஆல்சோ பிராலர் சிஸ்டமிக் இன்ஃப்ளேஷனரி பிரஷர். மாறாக இது பரந்த அமைப்பு ரீதியான பணவீக்க அழுத்தமாகும். வித் லிமிடெட் மேனுவரிங் ஸ்பேஸ் ஃபார் போத் த கவர்மெண்ட் அண்ட் த சென்ட்ரல் பேங்க். இதில் அரசு மற்றும் மத்திய வங்கி ஆகிய இரண்டிற்கும் செயல்பட மிக குறைவான இடமே உள்ளது. அன்ஃபோல்டிங் அப்படின்னா நடப்பது அல்லது வெளிப்படுவது. டிரான்சியன்ட் அப்படின்னா தற்காலிகமான. வாலட்டாலிட்டி அப்படின்னா அடிக்கடி மாறும் நிலையற்ற தன்மை. சிஸ்டமிக் அப்படின்னா ஒரு அமைப்பு முழுவதையும் பாதிக்கும். மேனுவரிங் ஸ்பேஸ் அப்படின்னா திட்டமிட்டு செயல்படுவதற்கான சுதந்திரம் அல்லது இடம். இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆத்தர் நிறைய டேட்டாவை வச்சு பணவீக்கம் எப்படி ஏறிட்டு இருக்கு, அதோட காரணங்கள் என்ன, அதனால வரப்போற விளைவுகள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணிருக்காரு. கரெக்ட். இன்னைக்கு நாம பார்த்த 2 எடிட்டோரியல்ஸும் உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கடைசியா ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். நீங்க எடிட்டோரியல் வொகாபுலரிய செம்மையா பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சா நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி 7 PM நடக்கிற எடிட்டோரியல் வொகாப் லீக் குவிஸ்ல கலந்துக்கோங்க. இதை நாம IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரி அப்படின்னே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், சூப்பரான ஸ்கோர்ஸ், அப்புறம் நிறைய ரிவார்ட்ஸும் இருக்கு. உங்களோட வொகாப் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ண இதுதான் செமையான இடம். சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு சூப்பரான எடிட்டோரியல் பாட்காஸ்ட்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.